வணக்கம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் கோவைராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து சமீப காலமாக யானை மனித மோதல்கள் மிக அதிகமாக இருக்குது. அதற்காக தான் வனத்துறை சார்பில் அது வரைவு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்காக விவசாயிகளிடம் கருத்து கேட்குறதுன்னு சில விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை விட்டுறோம். தொடர்ச்சியாக வலசைப்பாதைன்னு சொல்கிற யானை வழித்தடமானது முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் ரெசார்ட்ஸ் எல்லாம் காரணமாக இருக்குது, இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் வர்றதாங்க காரணமாக இருக்குங்கிறத தாண்டி மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாக்கா பகுதி அப்படின்னு சொல்கிற மலைத்தள பாதுகாப்பு பகுதியான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் இன்றைக்கி எல்லாமே கனிம வள கொள்ளையர்களால் காணாமல் போயிட்டுருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னால் அதுதான் இந்த ஃபோட்டோலையே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளீச்சி பக்கத்தில், கூடலூர் நகராட்சியில் இருக்கிற ப்ளீச்சி பக்கத்தில் கட்டாஞ்சி கிராமத்தில் மட்டுமே குறைந்தபட்சம் 250 ஏக்கர் கனிம வள கொள்ளையர்களால் அங்கே தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு மலையே வடிவேல் சொல்கிற மாதிரி காணும். அப்போ அதோடைய புகைப்படம், ஏன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் தலைவர் சொல்கிறது என்றைக்குமே டேட்டாஸ் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில் நடைபெற கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கிறவர ஒரே அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் சட்டவிரோத செங்கல் கால்வாய்க்கு எதிராகவும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ செங்கல் கால்வாய்க்கு வேண்டி தான் மண் அள்ளுறாங்க. அங்கே கட்டாஞ்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போன மாதம் கூட மணல் அள்ள வருவாய்த்துறையினரோ இல்லை மற்றவங்களோ ஃபஸ்ட்டு பிடிக்கலை. அங்கே இருக்கிற கிராம மக்கள் 7 டிப்பர் லாரியும் சரி 2 ஜேசிபியும் பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே எந்த அளவுக்கு அதோடைய ப்ரூஃப் எல்லாமே இப்போ நான் கலெக்டர்கிட்ட ஃபோட்டோவாக நம்ம பெட்டிஷன் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ 250 ஏக்கர் காணாமல் தரமட்டமாக இருக்குது. அதுலேயும் குறைந்தபட்சம் 100 ஏக்கர் பார்த்திங்கன்னா 40 அடியிலேருந்து 60 அடி வரைக்கும் குழி. அப்போது யானைகளுடைய வாழ்விடத்தில் இந்த 40 அடி குழியை தாண்டி எப்படி யானை வெளியில் வர முடியும்? அதனால தான் மாற்றுப்பாதைக்கு செல்லுது, அதனால தான் சிட்டிக்குள்ளே வருது. இன்றைக்கி நம்ம ஒரு சாதாரண விஷயமாக எடுக்கிறோம் யானை மனித மோதல். ஆனால் இனி ஒரு 5 வருஷத்தில் கோயம்புத்தூர் சிட்டிலேயே யானை மனித மோதல் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி 2005 பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி வரைக்கும் குறைந்தபட்சம் 200 பேர் யானையால் படுகாயமடைந்தது, யானையில் மரணமடைந்தவர்கள் மட்டுமே குறைந்தபட்சம் 200 பேர் இருப்பாங்க. சமீபத்தில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் அந்த காவலாளி இறந்தது இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அப்போ இந்த கனிம வள கொள்ளையை குறித்து நேர்மையான பல ஊடகங்கள் திரும்ப முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அது தினமலர் ஆகட்டும், இந்தியா டுடே ஆகட்டும், நிறைய ஊடகங்கள், ஒரு சில பேர் சொல்லாமல் கூட இருக்கலாம், நிறைய ஊடகங்கள் கோவையில் நடக்கிற கனிம வள கொள்ளையை பெரிய தலையங்கமாக போட்டு பண்ணிகிட்டு இருந்துட்டும் மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? இப்போது இந்த சைடு 165 செங்கல் கால்வாய் மூடுவதற்கு கோவை பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்தது, அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் காரணமாக இருந்தது. அது ஹைகோர்ட்டுக்கு போயாச்சு. ஹைகோர்ட்டில் கோவையில் இருக்கிற சட்டவிரோத செங்கல் கால்வாய்களை அடைக்கணும், அதோடைய மின் இணைப்பு துண்டிக்கணும்னு சொல்லி ஒரு அது மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு உட்பட்டு கால்வாய் நடக்கணும்னாலே ஆக்கா பகுதியிலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் ஆரம்பிக்கணும், நீர்வழி தடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆரம்பிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. எதையுமே மதிக்காமல் இவங்க தோண்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. தொண்டாமுத்தூர், முகாசிமங்கலம், நாதே கவுண்டர்புத்தூர்லேருந்து அந்த சைடு தொண்டாமுத்தூர் ஏரியில் சர்வசாதாரணமாக 14 முதல் 15 செங்கல் கால்வாய்கள் இயங்கிட்டு வருதுன்னு சொன்னால் யாருடைய பின்புலத்தில் இயங்குது? அவங்களுடைய தைரியத்தை யார் கொடுக்குறாங்க? இவங்க இன்ஸ்பெக்ஷன் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் எப்போ இன்ஸ்பெக்ஷன் போவாங்கன்னா காலையில் சாவகாசமாக ஒரு 11 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. 5 மணியில் செங்கல் கால்வாய் ஓட்ட ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு 9 மணிக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடித்து பேக் பண்ணிடுறாங்க. 10 மணிக்கு மேலே அது மூடி தான் இருக்கும். நீங்கள் காலையில் நேரத்தில் இன்ஸ்பெக்ஷன் போகணும். இது வரைக்கும் அது ஒரு பொதுமக்களுக்கு தெரிகிற சாதாரண விஷயங்கள் ஏன் வருவாய்த்துறையினருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரியாமல் போச்சுங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்டு இது யானை மனித மோதலுக்கு மட்டுமே காரணமாக இருக்கலை. ஒரு சைடு 112 சிற்றோடைகளின் தொகுப்பு தான் நொய்யல். நம்ம நொய்யல்னு சொல்கிறது சின்ன ஆறுகளுடைய தொகுப்பு தான் நொய்யல். அதை நம்பி பாசனத்திற்காக மட்டும் 3000 ஏக்கர் இருக்குது.
கோவை மக்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் வந்து நொய்யலுடைய நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்காங்க, கௌசிகா நதியோட நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்காங்க, சங்கனூர் ஓடையோட நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்காங்க. அப்போது இவங்க இந்த சிற்றோடைகள் வர்றது எல்லாமே பிளாக் ஆகிறதுனால தான் யானைகள் வந்து கீழே இறங்குது. அப்போ யானை மனித மோதலும் கனிம வள கொள்ளையும் சட்டவிரோத செங்கல் கால்வாயும் நம்ம வந்து ஒரே சர்க்கிளில் தான் நம்ம கொண்டு வந்து நடத்தணும். அப்போ வனத்துறை ஆகட்டும், தமிழக அரசாகட்டும், இது வந்து ஒரு முதல் முயற்சியாக வந்து இது தலை போகிற பிரச்சனை. விவசாயிகள் கிட்ட நிலத்தை பிடுங்கிறது மட்டுமே பிரச்சனை இல்லை. கனிம வள கொள்ளை, சட்டவிரோத செங்கல் கால்வாய் உடனடியாக மூடணும். அப்போ அந்த கனிம வள கொள்ளையில் பாதிக்கப்பட்ட நிலங்கள் அங்கே இருக்குது. பீச்சு கிட்ட பார்த்தீங்கன்னா 250 ஏக்கருங்கிறது எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். போன வாரம் செங்கல் கால்வாய் இயங்கிட்டு இருந்தது. ரன்னிங்கில் இருக்கிற ஃபோட்டோவை நாங்கள் பின்னாடி வச்சுருக்கோம். இது வந்து ஊடகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு. ஏன்னா மாவட்ட நிர்வாகம் சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. லொக்கேஷனோட எந்த டைமில் இயங்கிட்டு இருக்குங்கிற ஃபோட்டோவை நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் மீடியாவுக்கு. அப்போ இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். சின்ன சின்ன விவசாயிகள் நிலத்தில் யானை வழித்தடம் வர்றதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல பெரிய கொள்ளக்காரங்களை நீங்கள் பிடிங்க. உடனடியாக சட்டவிரோத செங்கல் கால்வாய்களை மூடணும். கனிம வளத்தில் அங்கே மறுசீரமைப்பு பண்ணணும். இப்போ தோண்டின இடத்துல சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டலாம், செக் டேம் கட்டலாம். அதனால் வந்து யானைகளுக்கு குடிக்கிறதுக்கு வெயில் காலத்தில் யூஸாக இருக்கும். யானைகள் சிட்டிக்குள்ளே வர்றது கம்மியாகும். தேங்க்யூ சார்.